வணக்கம். வாழ்க வளமுடன். இன்னைக்கு ஞானஸ்த திருவடியில் ஒரு அற்புதமான மகானோட ஜீவசமாதியை பற்றி பார்க்கலாம். அந்த அற்புதமான மகான் யாருன்னா புதுக்கோட்டை ஜட்ஜு சாமிகள். அந்த ஜட்ஜு சாமிகள் அப்படின்னு அவர் பேர் ஏன் சொல்கிறாங்கன்னா, அவர் திருவனந்தபுரம் கோர்ட்டில் ஜட்ஜாக இருந்திருக்கிறாங்க. அதனால் அவங்க ஜட்ஜு சாமிகள்னு சொல்லுவாங்க. இவரோட பேர் அறியப்படலை. இவரோட தீட்சா நாமம் சர்க்குரு சதாசிவ பிரம்மேந்திர அவதூத சாமிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களை பார்த்தீங்கன்னா ஆந்திர மாநிலத்தில் கோதாவரி நதிக்கரையில் இருக்கக்கூடிய தவளேஸ்வரம் அப்படின்னு ஒரு பெரிய சிவாலயம் இருக்குது. அந்த ஊருக்கு ரொம்ப புகழ்பெற்ற அந்த சிவாலயம். அந்த இறைவனோட பேர் தவளேஸ்வர். அந்த ஊரில் ஒரு ஒரு பக்தி மிக்க ஒரு பிராமண குடும்பத்தில் சாமி பிறந்திருக்காங்க. அவங்க அப்பா எப்படியாவது வைதிகத்தில் இவர் வைதிகத்துலேயும் நம்ம சாஸ்திர நெறிகள்லையும் இவர் வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நிறைய சாஸ்திர பயிற்சியெல்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்க அதையும் சாமி முறைப்படி பயின்றுருக்காங்க. ஆனால் சாமிக்கு ஆங்கிலம் நல்லா கற்றுக்கிறணும், கோர்ட்டில் வக்கீலாகணும் அப்படிங்கிற ஆசை இருந்திருக்கு. அதை அவரோட தந்தைக்கிட்ட சொல்லியிருக்காரு. அப்பா, நீங்கள் சொல்கிறது நான் கற்றுக்குறேன், ஆனால் எனக்கு ஆங்கிலம் நிறைய கற்றுக்கணும், அது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் நான் லாயர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன், ஏழை மக்களுக்காக நான் நிறைய சேவ் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் அவங்க அப்பா அம்மா 2 பேரும் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுக்காக ஆந்திராவிலேருந்து சென்னை திருவல்லிக்கேணியில் குடியேறியிருக்காங்க. சாமி ரொம்ப சிறப்பான முறையில் லாயர் படிப்பை முடிச்சிருக்காங்க. அங்கே நிறைய கேஸில் அந்த காலத்தில் வாதாடி நிறைய ஜெயிச்சிருக்காங்க. மற்றவங்க மாதிரி காசுக்காக இல்லாமல் ஏழைகளுக்காக வாதாடி இருக்காங்க. அது நிறைய மக்கள் அந்த காலத்தில் காசு இல்லை அப்படின்னா இவர்கிட்ட போயிடுவாங்களாம். ஆனால் இவர் நீதிக்காக மட்டும்தான் போய் வாதாடி இருக்காரு. ஒருபோதும் காசுக்காக வாதாடினதில்லை. நிறைய மக்கள் இவரை தேடி நிறைய சிறப்பு பெற்றிருக்காங்க. அந்த டயத்தில் அவங்க தாய் தந்தை இவருக்கு திருமணம் பண்ணி வச்சுட்டு அவங்க காசி சைடு போயிட்டாங்க. அப்போ அந்த சைடில் நம்ம திருவனந்தபுரத்தில் ஆனந்த பத்மநாப சுவாமி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே இருக்கக்கூடிய மன்னருக்கு அங்கே நீதிபதி தேவைப்பட்டிருக்காரு, நல்ல நீதிபதி. அங்கே எப்பயுமே உத்தரவு கேட்பாங்க ஆனந்த பத்மநாப சுவாமிகிட்ட. அப்போ உத்தரவு கேட்கும்போது என்ன இருக்குது, சென்னையில் ஒரு நல்ல லாயர் இருக்கார், ஒரு நேர்மையானவர், அவர் வரணும் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. ஆனால் இவங்களுக்கு என்னென்னா அங்கே நல்லா சம்பாதிப்பாங்களே சென்னையில், இங்கே அந்தளவுக்கு நம்ம பணம் கொடுக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. இருந்தாலும் மன்னர் முடிவு பண்ணியிருக்காரு, சரி ஆனந்த பத்மநாப சுவாமியோட விருப்பம், அவர் வர்றதுனா வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆனந்த பத்மநாப சாமியோட அந்த பிரசாதத்தை கொடுத்து ஒரு நபர் அனுப்பிச்சி விட்ருக்காங்க. இங்கே சென்னை வந்தோன்னே சாமி அவங்கள ரொம்ப சந்தோஷமாக வரவேற்றிருக்காங்க. வரவேற்று எனக்கு பணம் முக்கியம் இல்லை, எனக்கு நீதி தான் முக்கியம், நான் வர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அங்கே அதே மாதிரி முறைப்படி அங்கே திருவனந்தபுரம் அழைச்சிட்டு போயிருக்காங்க சாமிகளை. அங்கே சாமிகளை பார்த்த உடனே அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு அந்த ராஜா. சரியான நபரை நமக்கு ஆனந்த பத்மநாப சுவாமி அடையாளம் காட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஜட்ஜாக இருந்திருக்காங்க. ஏகப்பட்ட தீர்ப்புகள் ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்காங்க. ஒரு தடவை பார்த்தீங்கன்னா ஒருத்தரை கொலை குற்றவாளியாக ஒருத்தரை நிப்பாட்டியிருக்காங்க கூண்டில். ஆதாரம் எல்லாமே பக்காவாக இருக்குது, இவர் தான் அக்யூஸ்ட் அப்படிங்கிறதுக்கு. ஆனால் சாமியோட உள்மனதில் இவர் கொலை பண்ணலை, இவர் தப்பு பண்ணலை அப்படின்னு தோணிக்கிட்டே இருந்திருக்கு. ஒவ்வொரு முறையும் தீர்ப்பு எழுத போகிறப்ப இன்றைக்கி தீர்ப்பை ஒத்தி வைக்கிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. பல தடவை வந்திருக்காரு. அவருக்கு ஒரே குழப்பம், நாம் ஒவ்வொரு முறை தீர்ப்பு எழுத போகிறப்ப நம்மளால் முடியலை, ஆனால் ஆதாரம் எல்லாம் பக்காவாக இருக்குது, ஆனால் இவன் நல்லவே நமக்கு தெரியும், என்ன செய்யறது ஒன்றுமே புரியலேன்னு சொல்லிட்டு தர்மத்துக்கும் சட்டத்துக்கு இடையே ரொம்ப போராடிக்கிட்டே இருந்திருக்காரு. ஒன் டயத்தில் டக்குன்னு வாதம் நடந்துக்கிற போதே எழுந்திரிச்சு வெளியே வந்துட்டாராம். நான் தர்மத்து பக்கம் தான் நிற்கணும், சட்டத்து பக்கம் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு மனசாட்சி தான் வெளியே வந்துட்டாராம். அவர் வெளியே வந்தோடனே எல்லாம் அரசர்கள்லாம் படை வீரர்கள்லாம் அனுப்பி விட்ருக்காங்க அவரை கூட்டிட்டு சொல்லிட்டு. ஆனால் அவர் அவருக்கு துறவு வந்துருச்சு. அவர் அந்த டயத்தில் அவரை யாருமே பிடிக்க முடியல. அவர் பல இடங்கள் சுற்றியிருக்காரு. திருநெல்வேலி, திருச்செந்தூர், மதுரை, திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், காஞ்சிபுரம் போய் ஆதிசங்கர மடம், அந்த மாதிரி பல இடங்கள் சுற்றி திரிஞ்சிருக்காரு அறிநிர்வாணமாக. அவர் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அவரோட குரு இருக்கக்கூடிய காளஹஸ்தி போயிருக்காரு. அங்கே அவரோட குரு ராமகிருஷ்ண அவதூதர் அவர் மந்திர உபதேசம் பண்ணியிருக்காரு. அந்த மந்திர உபதேசனால் ஒரு ஞான நிலை அடைஞ்சிருக்காரு. இவர் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா திருச்சி தாய்மான சாமியை தரிசனம் பண்ணியிருக்காங்க. அங்கே இவங்களுக்கு ஜீவசமாதி நேரம் கூடியிருக்கு. அப்புறம் புதுக்கோட்டை போய் அங்கே போய் ஜீவசமாதியாக இருக்காங்க. ரொம்ப அற்புதமான மகான். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஏதாவது வழக்குகளால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, நமக்கு நீதி வேணும் அப்படின்னா புதுக்கோட்டை போய் ஜட்ஜு சாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணால் அதை நடக்கும்னு சொல்கிறாங்க. ரொம்ப அற்புதமான ஞானி. யாருக்காவது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி புதுக்கோட்டை போனீங்கன்னா ஜட்ஜு சாமியோட ஜீவசமாதியை கேட்டால் சொல்லுவாங்க. அதிஷ்டானம், ஜட்ஜு சாமி அதிஷ்டானம்னு இருக்கும். அங்கே போய் கேட்டு அவரோட ஜீவசமாதி தரிசனம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்க. நல்லது. நன்றி. வாழ்க வளமுடன்.